நார்மலாக தியானம் பண்ணுறப்ப கண்ணை இப்படி லேசாக அப்படி இமைகள் அப்படி மூடிட்டு தான் மெடிடேஷன் நம்ம செய்வோம். அப்போ கண்கள் ரெண்டையும் வந்துட்டு மேலே நோக்கி அதை பார்த்து தியானம் பண்ணுறப்போ அந்த டெக்னிக் வந்துட்டு எப்படி நம்மளுக்கு வந்து என்ன நன்மையை கொடுக்கும் அப்படின்னு அதாவதுமா, நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து இதயம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி, ஒரு நண்பர்கள் பழக்கம், இதெல்லாம் கொஞ்சம் விட்டு பிரியணும் அப்படின்னா அவங்கள வந்து மறக்காமல் நினச்சிருக்கு, அதை நினைவு வச்சிருக்கிற இடம் வந்து இதயம்னு சொல்லுவோம். நான் என் இதயத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இது கணக்குப்படி பார்க்க போனால் இந்த இடத்துல தான் எல்லாருமே இந்த உலகத்தில் 99ல் 100 பேருமே கேட்டால் இதயம் எங்கே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதயம் இது கிடையாது. புரியுதுங்களா? ஏன் இது கிடையாது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டீப்பாக பழகினா உங்களை விட்டு பிரிஞ்சாச்சு. ஒரு 10 வருஷம் படித்து யதார்த்தமாக ஒரு இடத்துல சந்திக்கிறோம். அது உங்களை நினைவுக்கு வரல. இப்போ உங்களை நான் எங்கேயோ சந்தித்த மாதிரி இருக்குது, உங்களை பார்த்து ஞாபகமாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல யாரும் யோசிக்கிறது, இங்கே பார்த்து யோசிக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்த பார்த்து தான் யோசிப்போம். பார்த்தா மாதிரி இருக்குது. அப்போ கண்ணும் இதெல்லாம் போகுங்க. அப்போ எங்கேயோ பார்த்தா மாதிரி நீங்கள் இதுதானே அப்படின்னும், ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால இதயம் எங்கே இருக்குதோ உங்களை நினைப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. உங்களுடைய என்ன திங்ஸ் போட்டாலும் அது உள்ளே போட்டு வச்சுருக்கீங்க, எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. குப்பையாக போட்டு வச்சாலும் நல்லதுன்னு எடுத்து போட்டால் கூட அது ஒரு நாளைக்கு குப்பையாக ஆகிடும். அது அப்போ அங்கேருந்து எடுக்கணும்னா அங்கேருந்து எடுக்கணும்னா நம்ம அங்கே தான் பார்க்கணும். அங்கே பார்த்தா தான் நம்ம அதை எடுத்து வெளியே போடணும். வெளியே போட 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 என்ன ஆகும்னா க்ளீன் ஆகும். டஸ்ட்பின்லேருந்து எல்லாம் போயிடும் ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சீட் எடுத்து இப்போ டெய்லி போகிறோம், ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று வாங்குகிறோம், இந்த சீட்டு ரொம்ப அவசியம் அப்படின்னு எடுத்து வைப்போம் பீரோவில். ஆனால் வருஷத்தில் ஒரு நாளுக்கு க்ளீன் பண்ணுவோம். அதை க்ளீன் பண்ணும்போது குப்பை வீடு மாரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த முக்கியமான பேப்பர் கூட இது இன்னைக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடும் இல்லையா? ஆனால் அப்படி தூக்கி போட முடியாத ஒரு இடம் வந்து இதயம். என்ன எடுத்து எடுத்து உள்ளே போட்டு மட்டும்தான் நம்ம லோடு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அதுதான் வந்து ஒரு முடிச்சா நமக்கு வர்றது கர்மாவா. அதை எடுக்காமல் விட்டீங்கன்னா கர்மாவா ஆகிடும். நீங்கள் இங்கேயே சுற்றின்னு இருப்பீங்க. அதை எடுக்கணும்னா இந்த இடத்த பார்க்கணும். அந்த இடத்த பார்த்தா ஒரு தாட் வந்துட்டே இருக்கும் உள்ளேருந்து. இன்னும் நம்ம இதெல்லாம் நினைக்கவே இல்லை, இதெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் முன்னாடி போட்டது அது வெளியில் வரும். அப்போ இது தேவையில்ல, இது தேவையில்ல, தேவையில்ல அப்படின்னு சொல்லி அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து 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 வெளியே போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் என்ன ஆகும்னா சுத்தமாக பிளாங்க் ஆகிட்டு ஒன்றுமே இருக்காது உள்ள. அப்போ இந்த இயற்கை பிரபஞ்சத்துடைய பேராற்றல் வந்து நமக்குள்ளே இறங்கும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகும். க்ளீன் ஆகி தெய்வீக ஆற்றல் நமக்குள்ளே வரும். நல்ல சிந்தனைகள், நல்ல சொல்லு, நல்ல செயல் அப்படிலாம் உங்களுக்கு அப்படியே 100% வரும். அதுக்கு மெடிடேஷனில் இங்கே தான் பார்க்கணும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், உயிர் நாடி இங்கே தான் இருக்குது. நம்மளுடைய மூச்சு காற்று இங்கே தான் இருக்குது. மேலேருந்து கீழே இறங்குது. அது கீழே இறங்க விடாமல் மேலேயே தடுத்து நிறுத்தணும். மனம் அது எங்குண்டோ வாயுவும் அங்குண்டு. மனம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் வாயுவும் போகும் இல்லையா? அப்போ மனசை இங்கே வைக்கும்போது நம்மளுடைய வாயு இங்கே நிற்கும், கீழே இறங்காது. அப்போ இங்கே நிற்கும்போது அது அந்த இடத்துல தான் குண்டலின்ற பாம்பு சுருண்டு படுத்தணும். அதில் உஷ்ணப்படுத்தி அதை இந்த வாயுவை கொண்டு அதை தட்டணும், எழுப்பணும், உணர்வு ஊட்டணும். ஊட்டும்போது அது வந்து ஓப்பன் ஆகி சகசநாமம். இதுதான் குண்டலினி பாம்பை எழுப்புறதுன்னு சொல்கிறது. ஆனால் நிறைய பேர் குண்டலினின்றது வந்து இங்கே மலத்துவாரத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு நினச்சி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து தவறானது. அது வந்து அது கிடையாது. இங்கேருந்து இங்கே தான் 6 ஆதாரம். அவங்க எல்லாம் என்னன்றாங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6 ஆதாரம் வருதுன்றாங்க உடம்புல. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையான அந்த 6 ஆதாரம், அந்த சக்கரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 6 ஆதாரம் புருவ மத்தியத்திலேருந்து சகசரம் வரைக்கும் தான் 6 ஆதாரம். நம்ம கடந்து செல்ல நிலைக்கு பேர் 6 நிலை. அது 6 ஆதாரம். அதுதான் நம்ம சொல்கிறாங்களே தவிர அதுதான் சாமியோட இது, அதுதான் உண்மை. அது மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா
அதுதான் டாப் மோஸ்ட் இருக்கிறதுலே. மிச்சம் கீழே இதுக்கு கீழே எங்கே தீட்சை கொடுத்தாலும் நம்ம கீழ்நிலையிலே தான் இருப்போம், மேல்நிலைக்கு போக முடியாது. எல்லாம் நமக்கு மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாம் நமக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான்னு சொல்லணும். மேலேன்னா நீங்கள் மேலே எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்குறது எல்லாம் கீழே தான். இப்படி தான் பார்க்குறோம், இப்படி தான் பார்க்குறோம். மலை மேலே தான், மலை இருந்தால் அது அப்படி மலை அப்படி அடிச்சு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம பார்வை மேல் நோக்கி போகிறதே இல்லை, நம்ம சிந்தனையே கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நமக்கு மேலான சிந்தனையும் மேலான எண்ணம் உயர்வான எண்ணம் வரணும்னா நம்ம மேல் நோக்கி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சிந்தனை வரும். புரியுதுங்களா? அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நம்ம பேஸாக இருக்கிற இதை வந்து அதுலேருந்து புரிஞ்சு அதுலேருந்து வெளியே வரணும். இன்னும் நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் கோயில் குளம் அப்படின்னு நம்ம சுற்றிட்டு இருந்தால் நம்ம இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? மேலான ஒரு நிலைக்கு நம்ம போக முடியாது. அண்ணாமலை, அப்போ அதுக்கு எதுக்கு அந்த பேர் வந்துச்சு? அண்ணாமலை, திரு அண்ணாமலை அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்க. இங்கே வந்தால் நினைச்சாலே இது மோட்சம், முக்தி மோட்சம் கிடைக்கிற இடம் நினைச்சா போதும் அப்படின்னா, இந்த இடத்த யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முக்தி மோட்சமும் கிடைக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் திரு, இதுக்கு பேர் மலை. இந்த மலையை எப்படி பார்ப்பீங்க? அண்ணாந்து பார்ப்போம், அண்ணாந்து. திரு அண்ணா மலை. நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. வெளியிலேருந்து நம்ம சுற்றி திரியுது வீணு. புரியுதுங்களா? இப்போ வந்தீங்க, ஒரு விசிட் பண்ணீங்க, எல்லாம் கண்டு ரசிச்சிங்க, அவ்வளோதான்.